Hello guys, welcome to Santosh Talks. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்கலாம் அப்படினா Kinemaster app. So இந்த ஒரு appல வந்து எப்படி நம்ம வந்து வீடியோஸ் எடிட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். So first வந்து உங்களுடைய Google Play Storeல போய்ட்டு Kinemaster app வந்து டவுன்லோட் பண்ணீங்க அப்படினா ஹோம் பேஜ்ல வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். So ஹோம் பேஜ்ல போய்ட்டு நீங்க இந்த ஸ்கொயர் ஷேப்ல உள்ள பட்டன் சோ அத பிரஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு மீடியா பேஜுக்கு வந்து கூட்டிட்டு போகும். சோ மீடியா பேஜ்னு பாத்தீங்க அப்படினா நீங்க கேலரி உங்களுடைய கேலரி பேஜ்ல வந்து நீங்க எங்க வீடியோஸ் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களோ சோ அந்த பேஜ் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். சோ அதுல போய்ட்டு உங்களுக்கு தேவையான வீடியோ வந்து நீங்க அதுல ஆட் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள்ஸ்க்கு வந்து இதுல வந்து நமக்கு ஏதாவது ஒரு வீடியோ வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து எந்த வீடியோ செலக்ட் பண்ணலாம் அப்படி பாத்தீங்கன்னா இதுல வந்து நான் ஒரு வீடியோ ஏதாவது செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ அதே மாதிரி நீங்க உங்களுடைய கேலரியில இருந்து நீங்க ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சோ இதுல நான் இப்போ ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிட்டேன். சோ இப்போ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு போர்ஷனை வந்து கட் பண்ணனும். சோ எப்படி கட் பண்றது அப்படினு பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடுலயே பாத்தீங்க அப்படினா சிசர் சிம்பல் போட்டுருக்கும். சோ அந்த சிசர் சிம்பல் போட்டுருக்குல சோ அத செலக்ட் பண்ணீங்க அப்படினா சோ நமக்கு தேவையான இடத்தை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சோ நான் இப்போ பாத்தீங்க அப்படினா இந்த ஒரு போர்ஷன் சோ அந்த சிசர் சிம்பல் ரைட் சைடுல இருக்கு பாருங்க. சோ அத வந்து செலக்ட் பண்ணோம் அப்படினா trim to left ன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இருக்கு. சோ ரெண்டாவதா பாத்தீங்க அப்படினா trim to right அப்படினு இருக்கு. மூணாவதா splitted playhead ன்னு இருக்கு. சோ trim to left அப்படினா என்னன்னா நமக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல உள்ள ஏரியா எல்லாமே வந்து delete பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து லெஃப்ட் சைடுல உள்ளது எல்லாமே வந்து delete ஆயிடுச்சு. சோ ரெண்டாவதா trim to right. சோ இத வந்து நம்ம மறுபடியும் நம்ம கட் பண்ண போர்ஷனை வந்து மறுபடியும் கொண்டு வரணும் அப்படினா நமக்கு வந்து லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா ஒரு arrow மார்க் இருக்கு. சோ அத செலக்ட் பண்ணோம் அப்படினா நம்ம கட் பண்ணது எல்லாமே மறுபடியும் வந்துரும். சோ ரெண்டாவதா பாத்தீங்க அப்படினா trim to right அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த trim to right என்ன அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடுல உள்ளது எல்லாமே வந்து கட் ஆயிரும். சோ இப்போ நம்ம கட் ஆனது வந்து மறுபடியும் நம்ம எடுக்கணும் அப்படினா நமக்கு லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா ஒரு arrow மார்க் இருக்கும். சோ அந்த மூணு ஃபுல் ஸ்டாப் சோ அத வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படினா நமக்கு வந்து நம்ம கட் பண்ண போர்ஷன் வந்து மறுபடியும் வந்துரும். சோ இப்போ மூணாவதா பாத்தீங்க அப்படினா splitted playhead அப்படினு இருக்கு. சோ இதனோட யூஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ல இருந்து இந்த செகண்ட் வரைக்கும் நமக்கு வந்து delete பண்ணனும் அப்படினா இந்த splitted playhead வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படினா நான் வந்து இந்த ஒரு செகண்ட் சோ இந்த 43 செகண்ட்ஸ் இதுல இருந்து நான் ஏதாவது ஒரு செகண்ட் வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சோ இந்த 37 இருக்குல splitted playhead கொடுத்துட்டேன். சோ இங்க இருந்து நான் குறிப்பிட்ட ஒரு செகண்ட் வரைக்கும் சோ அந்த ஒரு நிமிஷம் வரைக்கும் நான் இந்த டைமிங் கீழ இருக்கு. சோ அது வரைக்கும் நான் splitted playhead அந்த ட்ரிம் பண்ணி splitted playhead கொடுத்துட்டேன் அப்படினா இது வந்து மூணு போர்ஷனா டிவைட் ஆகும். சோ அந்த செகண்ட் மட்டும் தனியா டிவைட் ஆகும். சோ அத மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடுல பாத்தீங்க அப்படினா delete ஆப்ஷன் இருக்கும். சோ அத கொடுத்து நம்ம delete பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நமக்கு தேவையான போர்ஷனை வந்து delete பண்ணி தேவையில்லாத போர்ஷனை வந்து எடுத்துக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா இதுலயே நம்ம வந்து ஏதாவது டெக்ஸ்ட் ஏதாவது ஆட் பண்ணனும்னாலும் இதுல வந்து டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். சோ டெக்ஸ்ட் எப்படி ஆட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். சோ இதுல போனீங்க அப்படினா லேயர் அப்படிங்கற ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதுலயே மீடியா எஃபெக்ட் ஸ்டிக்கர் நாலாவதா பாத்தீங்க அப்படினா டெக்ஸ்ட் இருக்கு. சோ அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படினா நீங்க வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்க இதல டைப் பண்ணிக்கலாம். சோ உதாரணத்துக்கு ஹலோ ஹாய் சோ இந்த மாதிரி ஏதாவது கீழ வந்து சப்டைட்டில் மாதிரி ஏதாவது டைப் பண்ணனும் அப்படினா டைப் பண்ணிக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டைப் பண்ணிட்டேன் ஓகே கொடுத்துட்டேன். சோ ஓகே கொடுத்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படினா நம்ம டைப் பண்ணது வந்து அந்த இமேஜ்ல இருக்கும். சோ அந்த வீடியோல இருக்கும். சோ அத வந்து தேவையான இடத்துல வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சோ நான் வந்து இந்த பாட்டம்ல வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். சோ சைஸையும் நம்ம பிரஸ் பண்ணிக்கலாம். சோ எந்த சைஸ்ல வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். சோ கீழ பாத்தீங்க அப்படினா நமக்கு அந்த இது இருக்கும். சோ அத வந்து நம்ம இப்ப ப்ளே பண்ணிக்கலாம். சோ வீடியோ ப்ளே பண்ணோம் அப்படினா அந்த வீடியோ எந்த எண்ட் வரைக்கும் வேணும் அப்படினா அத வந்து நம்ம இழுத்து விட்டுக்கலாம். சோ கீழ பாத்தீங்க அப்படினா அத வந்து எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அந்த வீடியோ எண்ட் வரைக்கும் வேணும் அப்படினா எண்ட் வரைக்குமே நம்ம அத இழுத்துக்கலாம். சோ அடுத்து பாத்தீங்க அப்படினா அதனுடைய ஃபாண்ட் சைஸ் எல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அந்த டெக்ஸ்ட் அந்த எழுதி இருக்க அந்த லெட்டரோட டெக்ஸ்ட் அத செலக்ட் பண்ணீங்க அப்படினா ரைட் சைடுல வந்து ஒரு பாக்ஸ் ஓபன் ஆகும். சோ அதுலயே பாத்தீங்க அப்படினா ஏஏ சிசர் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சோ அத செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஃபாண்ட் சைஸ் இல்ல வந்து அவுட்லைன் எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ இதுல வந்து போன ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ ஃபாண்ட் சைஸ் வந்து இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஃபாண்ட் சைஸ் வேணுமோ அத வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ இதில் வந்து உதாரணத்துக்கு ஒரு ஃபாண்ட் சைஸை வந்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவுட்லைன். ஸோ இந்த அவுட்லைன் வந்து சேஞ்ச் பண்ணணும் பார்த்திங்கன்னா அந்த T ஷேப்பில் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எனேபிள். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்புறம் கீழே வெயிட் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபாண்ட் கலர் வந்து உங்களுக்கு வந்து Black கலரில் வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான கலரில் வந்து இதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் இதை பற்றி நிறையா தகவலை வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு நல்ல தகவலோட பார்க்கலாம். நன்றி.